Question. So find the volume of so Find volume of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க x equal to 0, y equal to 0 and z equal to 0. The corresponding equation x by a plus y by b plus z by c equal to 1. இது டெட்ராகான் பேர் இதுக்கு பேர் டெட்ராகான். அப்போ இது எப்படி நம்ம இது பண்றது? இதோட equation ellipse ஓடது x square by a square வருது. எலிப்ஸ்ங்கிறது வேற 2D. அது 3D வந்து அது எலிப்ஸ் ஆயிடும். இது ஓ 2D கரெக்ட்டுங்களா? அதாவது 2Dனா என்னது? எலிப்ஸ் சொல்றது x ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இது எலிப்ஸ். அதே x ஸ்கொயர்ட் பை okay a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர்ட் பை c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்தா இது எலிப்ஸ் ஆயிடும். சரிங்களா? இதுக்கு பேர் எலிப்ஸ் சைடு. இங்க பார்த்தா எல்லாமே லீனியர். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெட்ராகான் பேர். சரிங்களா? அதை உங்களுக்கு அனுப்புறேன் பார்த்துங்க. இது 3D நீங்க டயக்ராம் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி நீங்க டயக்ராம் கூட போடுங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா லிமிட் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? okay sir okay sir சரி இப்போ ஒரு ஐடியா கொடுத்துட்டான். நல்லா பார்த்துங்க. எக்ஸ் so ஈக்குவல் first வந்துட்டு dz dy டு dx ன்னு இருக்கும் சார். ஓகே டேக்கண்ணே. ஃபர்ஸ்ட் so லிமிட் z வந்துட்டு first இதுல z0, so when z is equal to 0 x by a plus y by b is equal to 0 ம் LCM எடுக்கணும் சார். ம் ம் ஓகே ஓகே நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான். இப்போ என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு டயக்ராமுக்கு எல்லாமே ஜீரோன்னு வந்துக்குது. அப்படின்னா என்னது? இது வந்து பாசிட்டிவ் டேரேஷன் கரெக்டுங்களா? நெகட்டிவ் டேரேஷனே போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கங்க. லோவர் லிமிட் வந்துட்டு எல்லாத்துக்குமே 0ன்னு எடுக்கணும். அது கரெக்ட். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட். அப்போ அதை லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? பொறுமையாக லிமிட் கண்டுபிடிங்க. லிமிட் தப்பாக இருப்பது பொறுமையாக ஒவ்வொன்றா போடுவோம். அப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இஜெட் பை சி ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இஜெட் கண்டுபிடிக்கணும். இஜெட் சொல்கிறாங்க. z is equal to what? இஜெட் பை சி ஈக்குவல் டு சொல்லுங்க. Z by C is equal to 1 minus of 1 minus of ஒய் பை பி கரெக்டுங்களா? மைனஸ் எக்ஸ் பை ஏ. அப்போ இஜெட் ஈக்குவல் டு என்ன வரும்? சி so மல்டிபிகேஷன் 1 minus of ஒய் பை பி. minus x by a. அப்போ ஆல்ரெடி இஜெட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? ஜீரோன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இஜெட் வேரிஸ் ஃப்ரம் எங்கிருந்து வரும்? இஜெட் டு 0 to some 0 to z is equal to c minus x minus a minus y minus b. அப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து என்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். வேண்டாம் இங்கே என்ட்ரி பண்ணால் நம்மளுக்கு இடம் வந்தது. கீழே என்ட்ரி பண்ணிக்கலாம். முடிச்சுட்டே பண்ணிக்கலாம். முடிச்சுட்டே பண்ணிக்கலாம். okay சரிங்க. சரி அடுத்த லிமிட் வந்து 2 அடுத்தது z is equal to 0, so x by a plus y by b is equal to 0. 1 y by b is sorry 1 sir. Y by b is equal to 1 minus x by a. Y is equal to b into 1 minus x by a. அப்போ இது வந்து y ஓட வேரியஸ் என்ன? y ஓட லிமிட் y integral 0 to b of 1 minus x by a. ஓகே. அடுத்தது 0 to a. 0 to a. அப்போ x by a equal to 1 which implies that x equal to a. அப்போ போன கொஸ்டின்ல வந்துட்டு z equal to 0 ன்னு கொடுத்தனால மற்ற ரெண்டு வந்துட்டு கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு. ஆமா ஆமா ஆமா. இங்க அவங்களே வந்துட்டு லோவர் லிமிட் கொடுத்திருக்காங்க x0 y0 z0 ன்னு. ஆமாடா ஆமா. ஓகே சார். சரி இப்போ வால்யூம் என்ன பார்க்கலாமா? v ஃபர்ஸ்ட் இங்க வந்துடலாம். இது 0 டு integral 0 to a. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பெருசா இருக்குது போட்டுலாம். ரிவைஸ் வந்து போயிட்டா அது ஈஸி. 1 minus y by b minus x by a. அடுத்து இன்டெகிரல் வந்து 0 to b into 1 minus x by a. அடுத்து இன்டெகிரல் 0 to a. கரெக்ட்டுங்களா? dz dy dx. கரெக்டாமா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். பொறுமையாக போடணும். இனிமேட்டு வர ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டன்ட். இது கூட லிமிட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பொறுமையாக போடணும். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் எப்பயுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னால பிரச்சனை இருக்காது. இது டைரெக்டாக இன்டெகிரல் பண்ணுற வேலை தான். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு வி
integral 0 to a integral 0 to b into 1 minus x by a என்ன கிடைக்கும் z கிடைக்கும் z விட்டுட்டு 0 to c into 1 minus y by b minus x by a இன்ட்டு என்ன கிடைக்கும் dy சி கான்ஸ்டன்டா சார்? இந்த சி ஆமா சி கான்ஸ்டன்டா சி கான்ஸ்டன்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தூக்கி வெளியே போட்டலாம் அது ஒரு பிரச்சனை இருக்காது சரிங்களா ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லுங்க 1 minus x by a minus y by b dy dz dx. ஓகே அப்ப integral 0 to a integral Integral 0 to b of 1 minus x by a. சார் சி வெளியில் எழுதிக்கலாம் சார். c வெளிய எடுத்துக்கலாமா பிராக்கெட்டுகள் c வெளிய எடுத்துட்டேன் இன்டெகிரல் வெளியவே எடுத்துட்டேன் அப்போ 1 minus x by a minus y by b bracket dy வெளியில் dx. சரிங்க இப்போ அடுத்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த one constant சார் y minus xy by a minus y squared by 2b வெரி குட் அந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க dx. அப்ப என்னது c போட்டுருவீங்க இன்டெகிரல் 0 to a இந்த இன்டெகிரல் கண்டுபிடிக்க போறீங்க இதுக்கு மட்டும் என்னாகும் 1 minus x by a into y minus நீங்க சொன்ன மாதிரி இது y squared by 2b ன்னு வரும் கரெக்ட்டுங்களா லிமிட் வந்து 0 to b into 1 minus x by a into dx வெளியே கரெக்டாப்பா எஸ். இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு லோயர் லிமிட் மேக்ஸிமம் இங்கே 0 வந்துருச்சு அங்கே அப்ளை பண்ணும்போது பெருசாக டிஃபிகல்ட் இருக்காது நம்ம 0 போட முடிஞ்சு அதை செக் பண்ணிட்டு போடணும் எல்லாத்துக்கும் 0 ஆகணும்னா அதை செக் பண்ணிட்டு தான் போடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சார் மொத்தமாக பிஏ வெளியில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுக்கலாமா இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது வந்து அப்ளை பண்ணவே இல்லை அப்ளை பண்ணிட்டு தான் எடுக்கணும் அவசரப்பட்டு எடுத்துறாங்க அப்ளை பண்ணிட்டு எடுக்கணும் அப்போ என்னது சி இன்டெகிரல் b into 1 minus x by a. இங்க பாருங்க லோயர் லிமிட் 0 போட்டு 0 போட்டு 0 அதனால லோயர் எல்லாமே 0 ஆயிடுச்சு சார். ஒண்ணுமே அப்பர் லிமிட் மட்டும் ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே சார். அப்ப என்னாச்சு 1 மைனஸ் சார் நான் அந்த y உள்ள கொண்டு போயிட்டேன் சார் y minus x by a அப்படி பண்ணிட்டா இல்லை வெளில வச்சுக்கிட்டா சார் y இன்னொரு சொல்லப்பா y நீங்க 1 minus x by a into y சார் நான் வந்துட்டு y minus xy by a எழுதிருக்கேன். உள்ள கொண்டு போக வேண்டாம் உள்ள கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் இதாயிரும் உள்ள கொண்டு போக வேண்டாம் ஓகே சார். ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குன்னா உள்ள கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் நீங்க வெளியவே வச்சுட்டு போடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மைனஸ் b squared into 1 minus x by a whole square divided by 2b into dx கரெக்டாமா டவுட் இருந்தால் கேட்டுக்கோ ஒவ்வொரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க இந்த பியும் கட் ஆயிரும் அப்போ மீதி ஒரு பி இருக்குது அந்த ஒரு பியும் வந்து நான் என்ன காமனாக எடுத்துக்கலாம் ஸோ வெளியில் சிபின்னு வரும் இப்போதான் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் முன்னாடியே எடுக்க முடியாது இப்போதான் எடுக்க வரும் அப்போ என்னது பிசி இன்டெகிரல் 0 to a இங்கே பாருங்க 1 minus x minus a 1 minus x by a அப்போ என்ன கிடைக்கும் 1 minus x by a the whole square minus 1 minus x by a whole square divided by 2 into dx. சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்ல y உள்ள கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த இன்டகிரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போடலாம் பட் டைம் இருக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்கு அதனால மேக்ஸிமம்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் லிமிட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அப்பர் லிமிட்டும் இங்க இருக்கிற ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி ஈக்குவலா இருந்ததுன்னா நீங்க உள்ள இன்டீரியர்ல மல்டிப்ளை பண்ண வேண்டாம் அப்படி இன்டீரியர்ல மல்டிப்ளை பண்ணா நம்ம மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க மிஸ்டேக் தான் ஆன்சர் கிடைக்கும் கரெக்டா போட்டா நம்ம இன்டகிரேஷன் ஹெவியா போகும் நிறைய டைம் இன்டகிரேட் பண்ற மாதிரி வரும் அதனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டா இப்போ டைரக்டா ரிசல்ட் வந்துடும் டக்குன்னு வந்துடும் நம்ம மெயினா ஸ்டெப் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் இப்போ y உள்ள கொண்டு போலாமா வேண்டாமா என்ன நடக்குதுன்னு தெரியும் சரிங்களா அப்போ இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க கரெக்டா போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஓவர் சரிங்களா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரலும் லாஸ்ட் இன்டகிரலும் ஈக்குவலா இருக்கும் அந்த மிடில் இன்டகிரல் வர்றத கால்குலேஷன் நீங்க எப்ப போடுறீங்களோ கரெக்டா அப்ப வந்து இந்த இன்டகிரல் ஈஸியா இருக்கும் இந்த மிடில் இன்டகிரலோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா வேற மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஃபுல்லாவே தப்பாயிடும்
அதனால ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஈஸியாக இருக்கும். மிடில் இன்டெக்ரல் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக மெத்தடாலஜி படி போட்டிங்கன்னா இந்த கடைசி இன்டெக்ரல் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் தப்பு பண்ணும்போது இந்த இன்டெக்ரலும் தப்பாயிருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரியாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக முடிய போகுதுன்னா நம்ம அந்த மிடில் இன்டெக்ரலோட கான்செப்ட் வந்து மிஸ்டேக் பண்ணல, கரெக்டாக போட்டுட்டோம். அதனால பாருங்க இது நம்ம ஈஸி. இங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 0 to a. இது பாருங்க 1 minus x whole square 1 minus x by a whole square divided by 2. அப்போ இது என்னோட காமனா சார் 1 minus x by a whole square divided by 2. காமன் சார். எல்சிஎம் கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? ஓ 2 minus 1 2 minus வந்து 1. அப்போ கீழே வந்து 1 by 2 இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அவ்வளோதான் கண்ணு. மேக்ஸிமம் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அப்போ பிசி டிவைடட் பை 2 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ இது என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் 0 to a 1 minus x by a whole square into dx. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எகைன் இன்னொரு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இன்டெக்ரல் ax plus b whole power n into dx. இது நேற்றே கொடுத்துக்கிறேன். இன்னொரு பார்த்துக்கோங்க. என்ன கிடைக்கும்? 1 by a ax plus b whole power n plus 1 divided by n plus 1 plus c. கரெக்டுங்களா? ax plus b ஓகே சார். இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? 2. ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 1 பை ஏ. ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 1 பை ஏ. ஓகே சார். அப்ளை பண்ணுங்க. பிசி டிவைடட் பை 2. என்னோட வேல்யூ என்ன சொன்னேன்? என்னோட வேல்யூ 2. ஏவோட வேல்யூ என்ன சொன்னேன்? மைனஸ் 1 பை ஏ. அப்போ ரெண்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்போ ரெண்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணால் என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ whole power 2 plus 1 divided by 2 plus 1 1 by a கொடுத்துக்கிறாங்க. அப்போ 1 by minus 1 by a. கரெக்டுங்களா? இதெல்லாம் லிமிட் வந்து 0 to a. இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதாப்பா? நோ டவுட் தானே? அப்போ பண்ணிக்கிங்க. இந்த மைனஸ் 1 by a டினாமினேட்டர் இருக்கிறதுனால இங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு? மைனஸ் ஏபிசி divided by 2. x by a க்கு சொல்லுப்பா. x by a க்கு x by சார் அந்த a அப்படியே விட்டுட்டோம் சார். எந்த ஏமா? 1 minus x by சார் அந்த பக்கம் அந்த a க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சார். minus 1 by a. அது இங்க போட்டு இங்க இருக்குது பாரு. இங்க போட்டுக்கிறோம். இங்க இந்த பக்கம் செஸ்டிங் அப்ளை பண்ண. ஓ சாரி சார். இங்க போட்டேன். நான் இங்க முன்னாடி எழுதுறதுல பின்னாடி எழுதிட்டேன். ஓகே சார். ஓகேங்களா? அப்ப நான் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வந்துட்டேன். கரெக்டாமா? ஓகே சார். இப்போ சொல்றேன் நான். இந்த 3 2 plus 1 எழுது 3. அதனால இங்க நான் வந்து into 3 ன்னு போட்டுட்டேன். ரிமைனிங் இருக்கிறது நம்ம கையில 1 minus x by a whole cube. லிமிட் பாத்தீங்கன்னா 0 to a ன்னு இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப சொல்லுங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? that is equal to minus அப்பர் லிமிட் அப்ளை பண்றப்போ 0 சார். வெரி குட் மா. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ abc by 6. அவ்வளவுதான் கரெக்ட். abc divided by 6 cubic unit. அப்போ இன்டெகிரேஷன் எங்கே மிஸ்டேக் ஆகும் இப்போவே பார்த்துருப்பீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இல்லைன்னா